தான் மன்னா கிடைக்கும். மன்னா என்பது வானத்தின் அப்பம். வானத்தின் அப்பத்தை தூதர்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு கொடாமல் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன் கரத்திலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதல்லவா, அந்த வாக்குத்தத்தத்திலும் உனக்கு பிழைப்புண்டு. உன் கரத்திலே வேதாகமம் இருக்கிறது, அந்த வேதாகமத்திலே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உனக்கான பிழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மறுபடி சொல்லுகிறேன், இங்கே 3 அபிஷேகங்கள் சொல்லப்படும். இதிலே நான் எங்கே இருக்கிறேன் என்று தீர்மானிப்பது நீயாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ராஜாவா இருப்பேன் என்றால் என் ஆசீர்வாதம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் உங்க ஸ்தானத்துல நீங்க எதற்காக வந்தீங்களோ அந்த ஸ்தானத்தில் என்னை அபிஷேகிப்பீர் என்றால் என் ஓட்டம் உலகத்தோடு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஓட்டம் ஆண்டவரே இந்த உலகத்தோடு அல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் ஓட்டம் உலகத்தோட முடியக்கூடாது. சத்தமா இயேசுவுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, என் ஓட்டம் இந்த உலகத்தோடு இல்ல ஆண்டவரே, பரலோகத்துல நான் வருகிற நேரத்துல உமது மடியில ஆபிரகாம் மடி எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய மடியில நான் பேச்சப்பட வேண்டும் ஆண்டவரே. முதலாவது அபிஷேகம், நீ வனாந்திர வழியாய் போய் தமஸ்குவில சீரியாவின் மேல ஆசகேலை அபிஷேகம் பண்ணு. 16 பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம். 2 ராஜாக்கள் தான். ராஜாக்களின் காலங்கள் வயதானால் முடிந்து போகும். ஆனால் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறாயே, அவருக்கு பிள்ளையா இருக்கிறாயே, உன் ஓட்டங்கள் இங்கே முடிந்தாலும் பரலோகத்திலே கர்த்தர் தொடர வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அடுத்தது ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து பாவிகளை ரட்சிக்க வந்தார் அல்லவா. அடிக்கடி பிரசங்கத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாரே தவிர பாவத்தை அவர் நேசிக்கவில்லை. அநேகர் இன்னைக்கு சத்தியத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவர் பாவிகளை நேசிக்க வந்தார், உண்மை. ஆனால் பாவத்தை அவர் நேசிக்க வரவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மோசேயால் அனுப்பப்பட்டதான வேவுகாரர் வாலிபர்களாயிருந்தார்கள். அவர்கள் வாலிபர்களாயிருந்தாலும் யோசுவாவால் அனுப்பப்பட்ட நேரத்துல ராகாபுடைய வீட்டிற்கு போனாங்க. ராகாப் வேசியாயிருந்தாள். இவர்கள் வாலிபர்களாயிருந்தும்